நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது. இன்றைக்கி அதுதான் செய்தி. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு மீது கவனம் வைக்கணும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வில் பி ரிவார்டட். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரும் பொழுது அதற்கான பலனை கர்த்தராலே நம்ம என்ன பண்ணுவோம்? பெறுவோம். அதுதான் பேதுரு பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு எழுதுகிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 10 to 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பிறகு வாசித்து அதிலிருந்து நம்ம சத்தியங்களை தியானிப்போம். 2 பேதுரு 1 அதிகாரம் 10-11. ஆகையால் சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். பேதுரு மிக அழகாக இந்த சத்தியங்களை நமக்கு சொல்லுகிறார். அவர் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலோடு சொல்லுகிறார். ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. அதான் பேதுரு சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுவது என்பது நமக்கு பரலோக ராஜ்யத்தை, அதாவது நித்திய வாழ்வை நமக்கு என்ன பண்ணுகிறது? இலவசமாய் தருகிறது. இது ஒரு நிலை. நான் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு எனக்கு கிடைக்கிற வெகுமதி என்னென்னா நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். அதுதான் எபேசியரில் பவுல் 2 அதிகாரத்தில் எழுதுகிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரிகையினால் உண்டானதல்ல. ஸோ ரட்சிக்கப்படுகிறதற்கு நான் எந்த கிரிகையும் செய்யலை. முழுவதுமாக முற்றிலுமாக தேவ கிருபை, அவர் மீது நான் கொண்ட விசுவாசம். அது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? இங்கே இருக்கிற எல்லாரும் நம்ம கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன பண்ணிட்டோம்? மாறிட்டோம். இது இதுக்கு என்ன பலன் அப்படின்னா நித்திய ஜீவன். இயேசு மீது விசுவாசம் வைத்ததுனால எனக்கு கிடைக்கிறது என்னதுங்க? நித்திய ஜீவன். ஆனால் நான் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைய பிறக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுறேன்? ஒரு குழந்தையாய் பிறக்கிறேன். மறுபிறப்பு, அதுக்கு பேர் என்னது? மறுபிறப்பு. பிறக்கிறேன். இந்த மறுபிறப்பு அடைந்த நான் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? வளரணும். இந்த வளருகிறோம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த வளர்ச்சிக்கு தக்க பலனை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? தந்தருள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு உத்தமமான விசுவாசிகளும், உத்தமமாக இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு நிலை, பிறகு உத்தமமாய் வாழ்வது, ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பது, ஆண்டவர் மீது அன்பு வைத்து அவர் சொன்ன வழியில் வாழ்கின்றவர்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஏன்னா புதிய ஏற்பாடு அதுதான் சொல்லுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபெய்த்ஃபுல் பிலீவர் வில் ரிவார்டட் இன் தர் சர்வீஸ் அண்ட் ஒபீடியன்ஸ். கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறதுல, அவருக்கு நீங்கள் சேவை பண்ணுறதில் உங்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இதை மனசில் இதுதான் நம்ம பில்டப் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்னென்னா, ரட்சிக்கப்பட்டதோடு சரி நான் ஆலயத்துக்கு வருகிறேன், நான் எனக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்திய ஜீவன் உண்டு, அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கிரிகையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்படுறதுக்கு நான் எந்த கிரிகையும் செய்யலை. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் செய்கிற கிரிகைகள் நற்கிரிகைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாக இருக்கிறேன். தேவன் என்னை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மறுபிறப்படைய செய்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மறுரூபமாகுவதற்கு என்னை இப்போ கிரிகை செய்ய சொல்லியிருக்கிறார். நான் இப்போ கிரிகை செய்யணும். அப்படி நான் கிரிகை செய்கிறதுல என்ன இருக்குதுன்னா பலன் இருக்கிறது. என்ன இருக்குது? பலன் இருக்கிறது. அப்போது
தேவ பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்படுவது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் வளருவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன்றது முக்கியம் இல்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள் வளரணும், கனி கொடுக்குற நிலைக்கு மாறணும். வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வளர்ச்சி நம்ம அடைய அடைய நம்முடைய அழைப்பு இருக்குது பாருங்கள், நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு உறுதியாகி கொண்டே இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நிச்சயமாய் பதில் அளிக்கப்படும் அப்படிங்கிற உறுதி வரும். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறாங்க, பட் ஆனால் அந்த உறுதி இல்லை. எனக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் வரும்பொழுது சோர்ந்து போகிறாங்க. ஏன்? அவ்வளோதான், எனக்கு ஆண்டவர் பலன் கொடுக்க எனக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல போலகுது. உறுதி இல்லை. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும், அதன் மத்தியில் ஆண்டவருக்கு உத்தமமாய் வாழ்வது, அவருக்கு பிரியமாக வாழ்வதில் கவனம் செலுத்துவது, அவரை பிரியப்படுத்துவது நோக்கமாக இருப்பது, என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத அதெல்லாம் தவிர்ப்பது. அப்படி தவிர்த்து நீங்கள் தவிர்க்கிறீங்க பாருங்கள். தவிர்க்க ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வளர்றீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க? வளர்றீங்க. இந்த வளர்ச்சி என்ன பண்ணும்? உங்களுக்கு உறுதியை தரும். அதைத்தான் பேதுரு சொல்கிறாரு. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும், முதல்ல என்னது? உங்களுடைய அழைப்பையும், அதுக்கப்புறம் தெரிந்து கொள்ளுதலையும். தேவன் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சந்ததி. நம்மளை யாருங்க? உலகத்தில் இருக்கிற 1000 பேரில் நான் அந்த 1000 பேரில் நானும் ஒரு 1000 பேரில் ஒரு ஆள் இல்லை. என்னை தேவன் இந்த உலகத்திலேருந்து வேறு பிரித்திருக்கிற நான் வித்தியாசமான ஆள். ஸோ என்னை தேவன் அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிறதற்கு அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். வெரி சிம்பிள். அப்போ ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்டியன் டிசிப்ளின், கிறிஸ்டியன் க்ரோத், கிறிஸ்தவ ஒழுக்கங்கள், ஆண்டவரை தேடுவதிலும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதிலும், எல்லாம் உலகத்தார மாதிரி நம்ம நடக்காமல் ஆவிக்குரியவர்களாக வாழ்வதிலும் கவனம் செலுத்தும் போது என்ன நடக்குதான்? என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறேன். எனக்குள்ளே ஒரு நிச்சயம் வருகிறது. நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை பெறுகிறேன். சாட்சியாக வாழாதவங்க அந்த நிச்சயத்தை இழந்து போகிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பேர் தெரியுங்களா? அவிசுவாசிகளுக்கும் உள்ளே இருக்கிற விசுவாசிகளுக்கும் வித்தியாசமே இல்லாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு மைண்டை பிசாசு கெடுத்துட்டான். அநேகருடைய மனம் கெடுக்கப்பட்டு அவிசுவாசிகளும் கெட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம இருக்க பெட்டர் ஆகிறத விட்டுட்டு, அதுக்கு தானே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார், அதுக்கு தானே நம்மளை ரட்சித்தார். நம்ம இருக்கிற பெட்டர் ஆகிறத விட்டுட்டு ஒஸ்ட்டாக போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல. அந்த காலத்துக்குரிய கிரியைகளை நீங்கள் ஒழிக்க வேண்டும். கவனமாக இருக்கணும். நான் ஆவிக்குரியவன், நான் மறுபடியும் பிறந்தவன், நான் தேவனுடைய பிள்ளை. இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் எனக்குள்ளே நான் உறுதியாக்கணும்னு சொன்னால் சிலதை நான் செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையாக இருங்கள். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு எனக்கு தேவை ஜாக்கிரதை. கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய நடக்கை, நம்முடைய சிந்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகளில் நான் தேவ பிள்ளை அப்படி என்கிறத நிரூபிக்க வேண்டும். தேவனுக்கு ஆண்டவர் பார்க்கணும், அப்ரூவ் பண்ணணும். எஸ், திஸ் இஸ் மை சைல்டு. அந்த நிச்சயம் எனக்குள்ளே உண்டாகணும், அந்த உறுதி எனக்குள்ளே உண்டாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? செய்தால் எல்லாம் சொல்லுங்க, சிலதை நான் செய்யணும். உள்ளே வர்றதுக்கு செய்ய தேவையில்லை, உள்ளே வந்துட்ட பிறகு செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது? ரட்சிக்கப்படுறதுக்கு செய்ய தேவையில்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த விதத்திலும் மற்றவங்களுக்கு இடரலாகிடக்கூடாது. வெளியில் இருக்கிறவங்க பார்த்து ஆமாம் நம்ம என்னை விட இவங்க மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. பா, இவங்கள மாதிரி இருக்கணுங்க. நான் அவங்க வியக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை என்ன பண்ணணும்? ஆச்சரியப்படுத்தக்கூடியதாய் நாம் வாழணும். அதுக்கு ஆண்டவரோடு நல்ல கம்யூனிகேஷன், ஆண்டவரோடு உறவாடணும். ஜெபமே எதுக்கு தெரியுமா? என்னை கனி நிறைந்தவனாய் மாற்றும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும்.
என்னை பரிசுத்த அலங்காரத்தினால் அலங்கரியும் ஆண்டவரே. நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். உலக பிரகாரமாகவே இன்னும் கவலைப்பட்டு கொண்டு உலக பொருளாதாரங்களுக்காகவும், நல்லா புரிஞ்சுங்க, உலக பொருளாதாரங்கள் உலக ஆசீர்வாதங்கள் தேவைதான், கர்த்தர் தருவார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நிச்சயம் பெறுவான். ஆனால் அதுக்காக கர்த்தரை தேடுறது, அதே கவனமாக போகக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய நோக்கம். நம்ம என்னது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், கனி கொடுக்கணும். நான் என்னுடைய சொல்லிலும் செயலிலும் என்னுடைய பார்வையிலும் என்னுடைய எல்லாவற்றிலும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை அப்ரூவ் பண்ணணும். நான் உண்மை அவருடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை நான் உடையவனாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள். என்னுடைய அழைப்பையும் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அல்லேலூயா, ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன இன்னும் உண்டாகுன்னா, என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நான் போகிறேன், நித்திய ஜீவன் எனக்கு உண்டு, நான் நிச்சயமாக ஒரு நாள் பரலோகத்தில் ஆண்டவரோடு வாழப் போகிறேன் என்கிற அந்த ஒரு பிரவேசம், அது பூரணமாக அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே உண்டாகும். உங்களுக்கு பூரணமாக என்ன பண்ணப்படும், அந்த பிரவேசம், அதை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பேதுரு சபையை ஊக்குவிக்கிறார். நீங்கள் அப்படியே செத்தவங்களாகவே இருக்கக்கூடாது, செத்த நிலையிலே இருக்கக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்தலில் சொல்லும்போது, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிற, பெயர் மட்டும்தான் உயிர் உள்ளவன், ஆனால் நீ செத்தவனாக இருக்கிறாய், உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இருக்கிற. அப்போ கிரியை ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்படுறதுக்கல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்கு உள்ளே உட்காந்துட்டோம்னா, ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நிச்சயத்தை நான் பெற வரைக்கும் நான் வாழ்க்கையில் சில ஓய்வே கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்து வளரணும். இடர்பாடுகள் வரும், இடரல்கள் வரும், தடைகள் வரும். சத்துருவும் இந்த உலகமும் நம்முடைய மாம்சமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர விடாது. பல பாவ எண்ணங்கள், பாவ கிரியைகள், அஜாக்கிரதை. சில பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. அப்படி இல்லை. ஜபமே என்ன தெரியுமா, நான் உங்களுக்காக கனி கொடுக்கணும், உங்களுக்கு சாட்சியாக வாழணும், உங்களுக்கு பிரியமாய் நடக்கணும், என்னை உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக ஜபிப்பது, ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது, அவருக்கு கீழ்ப்படிவது, இதையெல்லாம் நம்ம ஜாக்கிரதை. பேதுரு எழுதுகிறார், இவைகளை நீங்கள் செய்வதற்கு என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். பி டிலிஜென்ட் டு கன்ஃபார்ம் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பை உறுதியாக்குவதற்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எவ்வளவு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளருவதற்கு எனக்கு தேவை என்னது, ஜாக்கிரதை. எல்லாம் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஜாக்கிரதையாக இரு, அஜாக்கிரதையாக இருக்காது. அல்லேலூயா. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒன்றும் இல்லை, இடமாற்றம் கிடையாது. இட்ஸ் நாட் அ பிளேஸ் சேஞ்சிங். நான் உலகத்தில் இருந்தேன், இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டேன். முதல்ல மசூதிக்கு போனேன், இப்போ இங்கே வந்துட்டேன். ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், இப்போ சர்ச்சுக்கு வந்துட்டேன். அது இல்லைங்க. ஆக்டிவ், செயல்பாட்டில் தெரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நான் அவருடைய பிள்ளைங்கிறது என்னுடைய செயலில் தெரியணும். செயலில் தெரியலன்னா ஆண்டு சொல்லுவார், நீ பேர் மட்டும்தான்டா உனக்கு உயிர் உள்ளவன், உன் கிரியைகளை எனக்கு முன்னால் என்ன இல்லை, நிறைவுள்ளதாக இருக்கிற. நீ உயிர் உள்ளவன் என்று பேர் கொண்டிருந்தோம், செத்தவனாக இருக்கிறாய். அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாது, அந்த நிலையிலே நம்ம இருக்கக்கூடாது. இதை நம்முடைய மனசில் என்ன பண்ணணும், நன்றாய் பதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ என்ன பண்ணணும், விசுவாசத்தை தொடர்ந்து, நான் விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து போகணும். எத்தனை இடர்பாடல் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், யார் நம்மளை பரியாசம் பண்ணாலும், யார் நம்ம ஏளனமாக பேசினாலும், யார் நம்மளை அவமானப்படுத்தினாலும், எவ்வளவு வேதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், இதை தேவ பலத்தை கொண்டு தான் நம்ம ஜெயிக்கணுமே ஒழிய நம்ம சொந்த பலத்தில் இதை டீல் பண்ணக்கூடாது. ஆமீனே. வரமாட்டேன், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்தில் அல்ல, தேவ பலத்தில். இழிவான பேச்சு பேசுவாங்க, நம்மளை கிண்டி விடுவாங்க.
நம்மளை வந்து கிளப்பி விடுவாங்க, நம்ம ஏதாவது தப்பு செய்யணும்னு தூண்டுவாங்க. இது பிசாசனுடைய கிரியைகள். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராவது நம்மளை வந்து இப்படி பேசி அவங்க கோல் சொல்கிறதும் இல்லாமல் நம்மளை கோல் சொல்கிறவங்களா மாற்றிடுவாங்க. நம்ம கோல் சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க, உங்களை பற்றி இப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள என்ன அப்படியே சொன்னாங்க அப்படின்னு அவங்கள பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தாதீங்க. கரப்ஷனை மைண்டில் போடாதீங்க. அதுக்கு தேவை ஃபெய்த், விசுவாசம். அப்போ எப்படி சொல்கிறார் பாருங்கள், 5ஆம் வசனத்தில், இந்த அதே அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைங்க பரிசுத்த அலங்காரத்தை பெறணும்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்தோட தைரியமாக இருங்க. எப்படி சொல்கிறார் பாருங்கள், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு தேவை அதிக ஜாக்கிரதை. அப்போ அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். விசுவாசம் என்பது ஏதோ ஆண்டவரிடத்தில் நன்மையை பெறுவதற்கு இல்லைங்க, அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு விசுவாசம். அல்லேலூயா. ஃபெய்த் இன் கிரைஸ்ட் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி. தப்பு நடக்கும், சில நேரங்களில் நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவோம், மாம்சத்தில் நம்ம ஏதாவது இடறி பண்ணிடுவோம். ஆனாலும் கூட அதுலேயே இருக்காமல் அதை சரி பண்ணி மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு செடி பாருங்கள், கண்ணு முன்னால் ஒரு செடியை கற்பனை பண்ணிங்கன்னா அது வந்து வளர்கின்ற காலத்தில் அது பல தாக்குதலுக்கு உட்படும். பூச்சி அடிக்கும், அதுக்கு வந்து பலன் குறைபாடுகள் ஏற்படும், வளர்ச்சி தடுக்கும். ஆனால் ஜாக்கிரதையாக அதை பராமரிக்கணும். அந்த செடியை பராமரிச்சிங்கன்னா அது கனி கொடுக்கும். அது மாதிரி தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையை மிகுந்த ஜாக்கிரதையோடு தயவு செய்து ஜாக்கிரதையாக என்ன பண்ணுங்கள், பராமரிக்க. அப்போ அது வளரும். இல்லைன்னா அது பூச்சி அடிக்கும், தாக்குதலுக்கு உட்படும், பலவீனப்படும், மாம்சத்துக்குரிய கிரிகைகள் வந்துடும். நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா ஃபாலோ ஆகிட்டாங்க. கிறிஸ்தவங்க தே ஆர் ஃபாலன் அவே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. எப்படிலாம் போயிட்டாங்கன்றத நல்லா புரிஞ்சுங்க. வெளிப்படுத்தல முதல் 3 அதிகாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் யோவானை கொண்டு வெளிப்படுத்துகிறார். உன் ஆதியிலிருந்து அன்பை நீ விட்டுட்டேன்னு உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்றார். வெளிப்படுத்தல் தான் கன்க்ளூஷன், முழு பைபிளுடைய கன்க்ளூஷன், ரெவலேஷன். அங்கே கிருபை எப்படி காட்டப்படுதுன்னா, கிருபை நீ எதுவுமே செய்யாமல் இரு அப்படின்னு காட்டப்படலை, செய்வதற்கான கிருபை, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு கிருபை, ஆண்டவரை கனப்படுத்துவதை வாழ வேண்டும் என்பதற்கான கிருபை அவர் தரார். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு சபைக்கு வந்து ஜெபம் பண்ணி வாழ்க்கை சரியில்லைன்னா ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டேங்கிறத நீ பார்த்துக்க. அப்புறம் எல்லாமே சொல்கிறார், உன் மேலே எனக்கு இந்த குறை இருக்குது, நீ இதில் சரியில்லை, சிலதெல்லாம் சரியாக இருக்குது, சிலதெல்லாம் சரியில்லை, அதனால் ஓகேன்னு சொல்லலை, அதை சரிப்படுத்து அப்படின்னு தான் ஆண்டு சொல்கிறார். இந்த காலை வேளையில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கெல்லாம் சரியில்லை என்பதை கவனமாய் பார்த்து, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமாய் பார்த்து அதை சரிப்படுத்திக் கொள்வது, அதற்கு விசுவாசம், அதற்கு தைரியம், பின்மாற்றத்துக்கு போவதல்ல. அப்போ விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரதர்லி லவ் ஆங்கிலத்தில். இங்கே வந்து நம்ம சபையில் இருக்கிறவங்க ஒருத்தர் அப்படி நேசிக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா இங்கேயே போராமை, இங்கேயே வந்து பகை, இங்கேயே வெறுப்புணர்வு, இங்கேயே கசப்பு, இங்கேயே வந்து பிரிவினைகள் இருக்குமானால் இன்னும் நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளரலன்னு தான் அர்த்தம். ஆவிக்குரிய வளர்ச்சியில் இதெல்லாம் தேவை. எப்படி சொல்கிறார் பாருங்கள், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவபக்தி. தேவபக்தி இருக்கா? நிறைய பேர் குறைஞ்சிக்கின்னு வருது தேவபக்தி. விளக்கில் என்ன குறையிற மாதிரி இன்றைக்கி பக்தி குறைஞ்சி உலக பிரகாரமாக போயிட்டாங்க நிறைய பேர். வாக் அவே ஃப்ரம் காட், வேர்ல்ட்லினஸ், ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக உலகத்துக்கே போயிடுறது கம்ப்ளீட்டாக. சும்மா ஆண்டவரை கடமைக்காக தொழுது கொள்வது, சும்மா சர்ச்சுக்கு வருவது அப்படி இல்லை. அதான் வந்து சொல்கிறார், தேவ பக்தி ரொம்ப முக்கியம். பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எல்லாரும் சொல்லுவோமா இந்த வசனத்தை? அப்படியே நமக்கு நாமே சொல்லிக்குவோம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லுவோம். இப்படி இருக்க
எல்லாரும் சொல்லுங்க. இப்படி இருக்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது கூடணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் கூடணும். இச்சை அடக்கம் தேவை. சும்மா பார்க்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு எண்ணம் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, கசப்பு வச்சுக்கூடாது, வைராக்கியம் வச்சிருக்கக்கூடாது, பகை வச்சிருக்கக்கூடாது, விரோதம் பாராட்டக்கூடாது. ஏன்னா நான் வேற ஆள், நான் கர்த்தருடைய பிள்ளை. அந்த அம்சங்கள் எனக்குள் காணப்படணும். அதுக்கு தான் ஜெபம். ஜெபமே இன்னைக்கு உலக சர்ச்சைகளில் என்ன ஆயிடுச்சு? தேவன் அற்புதம் செய்கிறார், இன்னைக்கும் அற்புதம் செய்கிறாரு, அது வேற. ஆனால் என் பர்சனல் ப்ரேயரில் என்ன இருக்கணும்? என் தனிப்பட்ட ஜெபத்தினுடைய முதல் தேவை என்ன? நான் உங்களுக்கு பிரியமாக இருக்கணும். தாவீதினுடைய ஜெபம் என்ன? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நம்ம போய் என்ன ஜெபம் பண்ணுறோம்? எனக்கு பிரியமானதெல்லாம் செய்யுங்க ஆண்டவரேன்றோம். இன்றைக்கி பாருங்கள், மக்கள் எப்படி ஆகிட்டாங்க? ஸ்பிரிச்சுவலி டேமேஜ்டு. அவைக்குரிய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது. பெருமை உள்ளவர்களாகவும், கர்வம் உள்ளவர்களாகவும், அவதூறு பண்ணுகிறவர்களாகவும், அக்கிரமக்காரர்களாகவும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும், நன்றி அறிவில்லாதவர்களாகவும், துணிகரம் உள்ளவர்களாகவும், துரோகிகளாகவும், சுயநலக்காரர்களாகவும், தற்பிரியர்களாகவும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று பவுல் வான் பண்ணுறார். மிக மிக உறுதியோடு அதை எழுதுகிறார். இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவம் என்பது இடமாற்றம் அல்ல, அது மனமாற்றம், மருவமாக்கப்பட்ட வாழ்க்கை. அதுக்கு எனக்கு தேவை என்னது? அதிக ஜாக்கிரதை, அதிக ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்போ நான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்ற உறுதி இருந்தால் உலகத்தான் மாதிரி வாழ மாட்டேன். என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னு நீ உறுதியாக நம்பினேன்னா, நீ எல்லா நேரத்திலும் புறங்கூறிக்கின்னு, கசப்பு வச்சுக்கின்னு, வைராக்கியம் பண்ணிக்கின்னு, இங்கே கருத்து அங்கேயும், அங்கே கருத்து இங்கேயும் உலகத்தா மாதிரி நடக்கவே மாட்டேன். நீ உனக்குள்ள ஒரு உறுதி இருக்கிறது. உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படிக்கு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் பரிசுத்தர், என் தேவன் நல்லவர், அவர் என்னை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். இப்போ நான் என்னுடைய அதை உறுதியாக்கும்படி நான் வாழ்வேன். ஆமாம், கன்ஃபார்ம் பண்ணுவேன். பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க அழைக்கப்பட்டவங்க, ஆமாம் இவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட, இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்றதை அழைப்பின் மூலம் தெரிந்து கொள்வார்கள். நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலம் அவங்க என்ன பண்ணுறாங்க? தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ பிலிப்பியரில் அதை தான் பவுல் எழுதுகிறார். பிலிப்பியருக்கும் அதை தான் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 12-13. பிலிப்பியர் 2:13, 13, 12, 13. 2ஆம் அதிகாரம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறாயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த விருப்பம், இந்த செய்கை, இந்த விருப்பம் உண்டாகணும். கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவரை கனப்படுத்தணும். எதெல்லாம் ஆண்டவர் விட்டுடுன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் விட்டுடணும். அதுக்கு ஜெபம் பண்ணணும். அதிக பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்கள். ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் செய்கையும் விருப்பத்தையும் உங்களில் சிந்தையும் விருப்பத்தையும் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களில் என்ன பண்ணுகிறாரு? சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ள என்ன பண்ணுறாரு? ஏற்படுத்துகிறார். இப்போ யாக்கோப்பு என்ன சொல்கிறாரு? யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 17-18. யாக்கோப்பு அதே தான் சொல்கிறார். யாக்கோப்பு பாருங்கள், அதே தான் சொல்கிறார். யாக்கோப்பு 2:17-18. அப்படியே விசுவாசமும் கிரிகை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்குமே. ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு என்று
கிரிகையும் உண்டு என்று கிருகைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நீ ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சுன்னா செயலில் காமி. நீ ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு லூசிப்ப மாதிரி நடக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? சில பேரை பிசாசு வெளியரங்கமாக பிடிக்கல, உள்ளே புஷ்டான். அவங்களுடைய கிரிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒளியின் தூதனுடைய வேஷம். ஒளியினுடைய தூது வேஷம்னா மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, உள்ளே சரி கிடையாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்லி டீமன். மேலே மட்டும் சபைக்கு போகிறது, நல்ல ஆலயத்துக்கு வந்துடுறது, வேதத்தை வாசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. பட் கிரிகையில் ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த காலை வேளையில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீ ஏசப்பா மேலே உண்மையான விசுவாசம் வைத்திருக்கிறாய் என்றால் அதை உன் கிரிகையினாலே காண்பை. நீ யாரை நம்புறன்றத இந்த உலகம் பார்க்கட்டும். இவங்க ஏசப்பா பிள்ளைங்கன்றத உலகம் சொல்லட்டும், நீ சொல்ல தேவையில்லை. உன் வாழ்க்கையை பார்த்தாலே சொல்லுவாங்க அவன் கிறிஸ்டியனுங்க. அல்லேலூயா. ஆனால் நீ கிறிஸ்தவன் நீங்கன்னு தகாத காரியங்களை செய்து கொண்டு, தகாத காரியங்களை பேசிக்கொண்டு, தகாத இடங்களுக்கு போய்கொண்டு, தகாத காரியங்களை பார்த்து கொண்டு, அப்போ என்னன்னா நீ உன்னையே ஏமாத்திக்கிற. நீ கன்ஃபார்ம் நீ யார்? ஒளியின் தூதன். நீ நரகம்தான் போவ. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கடைசி காலத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்கள் நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, நாங்கள் பற்பல பாஷைகளை பேசணுமே, அற்புதங்களை செய்தோமேன்னுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவங்கள பார்த்து? அக்கிரம செய்யக்காரே, என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொல்லுவார். இந்த நிலை நமக்கு வரக்கூடாதுன்னா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்தை மனதில் கொண்டு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் வளருவதில் கவனம் தேவை. அல்லேலூயா. அதிக ஜாக்கிரதையோட, என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க பேதுரு, நீங்கள் அதிக ஜாக்கிரதையோட, ரொம்ப நீ இப்படி செய்யலைன்னா எப்படி ஆகிடுவேன்றாரு. வாசிங்க 2 பேதுரு அதே 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனத்துக்கு வாங்க. 12ஆம் வசனம். இவைகளை அறிந்தும் சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் அசதியாயிரேன். அல்லேலூயா. இப்போ 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே. இப்போ நீங்கள் இயேசு அறிகிற அறிவுன்னா இயேசுவை நல்லா தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த அறிவு வெளியில் காமிக்கப்படணும். இப்போது நான் இயேசுவை அறிய அறிய என் வாழ்க்கை மறுரூபம் அடையணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசுவை அறிய அறிய என் வாழ்க்கை மறுரூபம் அடையணும். இயேசுவை அறிய அறிய என் வாழ்க்கை ஒஸ்ட்டாக போயினுக்குதுன்னா நீ எந்த இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிற? நீ அந்தி கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற. நான் டெய்லி சர்ச்சுக்கு வர வேதம் வாசிக்கிறேன், பட் என் கிரிகை ரொம்ப முக்கியம் இல்லை, அது வெளியில் காணப்படணும். கனி வரணும். இப்போது நீங்கள் ஒரு ஆண்டு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார். இப்போ ஏசப்பாக்குள்ளே இருந்தால் கனி கொடுக்கணும். இப்போ ஏசப்பா எனக்கு தெரியும், நான் ஆலயத்துக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், எல்லாமே கேட்குறேன், ஆனால் கனி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்கிறாரு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவளுமாய் கோட்டாது. நீங்கள் இயேசுப்பை தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் கனி கொடுப்பீங்க, அவருடைய பிள்ளையாக வாழ்வீங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் இருந்தீங்கன்னா இனிமே தப்பான காரியங்களை விட்டு ஒழியுங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நோய் உற்று போயிருக்கலாம், வளர்ச்சியற்றவர்களாக இருக்கலாம், கனி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ புரிஞ்சுங்க, நீங்கள் அவரை அறிய அறிய மாறணும், மருவமாகணும், மருவம் அடையணும். அல்லேலூயா. நல்ல குணங்கள் வெளிப்படணும். ஏசப்பாவுடைய கேரக்டர் ஏசப்பா தெரியணும். பாதி ஏசப்பாவும் பாதி பிசாசும் தெரியக்கூடாது. ஏசு பாதி பிசாசு பாதி தெரியக்கூடாது. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மறையணும். சுயமெண்ணில் சாம்பலாய் மாறணும்.
பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கணும், கனி நிறைந்தவர்களை வாழணும். பாட்டு மட்டும் பாடுறோம், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். எவ்வளோதான் மூட்டுறது உங்களுக்கு? அப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுபாவம் மாறணும், குணங்கள் மாறணும், என்னுடைய சுயம் சாகணும், கிறிஸ்து என்னில் வெளிப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து என்னில் வெளிப்படணும். அப்போ அவரை அறிகிற அறிவில் நான் வீணரும் கனியற்றவர்களுமாக ஒட்டாது, அப்படி உன்னை விட்டுறாதுன்னுது. சரி, இப்போ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணுறேன், கனியே இல்லைன்னா என்ன நடக்கும்? அடுத்த வசனம் கவனிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ. ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த கனியே இல்லாமல் மாற்றமே இல்லை. பல முறை உன் ஆண்டவருக்கு எச்சரிச்சிட்டாரு, பல முறை உனக்கு உணர்த்திட்டாரு, பல முறை சொல்லிட்டாரு, இந்த சிகரெட் பிடிக்கக்கூடாது, இந்த தண்ணி குடிக்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரியும். நான் கிறிஸ்தவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, எப்படி வேணால் வாழலாம், கிருபை இருக்குதுன்றாங்க. கிருபை எப்படி வேணால் வாழ்வதற்கு இல்லை, கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லப்படுது பாருங்கள், பேதுரு என்ன அழகாக எழுதுறாரு பாருங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் கண்ணு கெட்டு போச்சு, குருடனாக இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் குருடனாக இருக்கிறதுனால அவன் போகிற வாழ்க்கை, எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அவனுக்கே தெரியாது. கனியற்றவர்களாய் போகிறார்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கனி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு தேவை நற்குணங்கள். என்ன தேவை? எல்லாம் சொல்லுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடைய எனக்கு தேவை நற்குணங்கள். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? பைபிள் ஒருபோதும் சொல்ல பியூட்டிஃபுல்லான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? இன்னைக்கு நிறைய பேர் பியூட்டிஃபுல்லான பெண்ணை தான் தேடினுக்கிறாங்க. ஹலோ, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ரொம்ப ரேருங்க அது. அதுக்கு தான் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அழகு வீண், சௌந்தரிய வஞ்சனை உள்ளது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். எது தேவையோ அதை விட்டுடுறோம், எது தேவையில்லையோ அதை செய்கிறோம். எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கு தான் முக்கியத்துவம். அதிக இம்பார்ட்டண்ட் இல்லாததுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எது அதிக தேவையோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தனை உயிரை காப்பாற்றுறது முக்கியமா, அவன் மேக்கப் போடுறது முக்கியமா? மேக்கப் ரொம்ப முக்கியம், ஆனால் அதுக்கு முன்னாடி உயிரை காப்பாற்று. ஒருத்தர் செத்துனுக்கிறாரு, அவருக்கு முதல் பேண்ட்டை போடுங்க, அவருக்கு சட்டையை போடுங்க, கோட்டை போடுங்க, அவருக்கு பவுடர்லாம் பூசுங்க. அதுவா முக்கியம்? அது ரெண்டாவது. முதல்ல அவரை காப்பாற்று, அதுக்கப்புறம் இதெல்லாம் போடலாம். அது வேணான்னு சொல்லலை, அது தேவை தான். பட் விச் இஸ் இம்பார்ட்டண்ட்? எது முக்கியம்? டைம் போயினே இருக்குது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. எப்போ ஆண்டு வருவார்னு தெரியாது, எப்போ மரணம் வரும்னு தெரியாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணு. நம்ம அதை விட்டுடுறோம். வேர்ல்டுக்கு தான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுக்குறோம். உலகம் முக்கியம். உலகத்தில் நீ வாழுகிற உனக்கு வேண்டிய உணவு, உடை, மற்ற காரியங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது தேவையில்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு முன்னால் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவைக்குரிய வளர்ச்சியின் அம்சங்கள் என்ன? நற்குணங்கள். அது எப்படி சொல்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில் practice godly virtues to avoid spiritual failure. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கிறிஸ்தவனுக்குரிய அந்த அம்சங்கள், நற்குணங்கள், இது நமக்கு கூடிக்கினே இருக்கணும். இது குறைஞ்சா நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிடுவேன். ஐ எம் ஃபெயிலியர் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இதை விதைக்கட்டும். இது வளர்ந்து 60 100 பலன் கொடுக்கட்டும். நான் கிறிஸ்தவன், உலகத்தான் கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனுக்கு வெளிப்புறமான காரியங்கள் அடையாளம். மற்ற மதத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிப்புறமாக சிலதெல்லாம் போட்டுக்கணும்.
இதெல்லாம் இருந்தாக்கா அவங்க இந்த மதத்துக்காரங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவனுக்கு எதுவுமே கிடையாது. பொட்டு கிடையாது, தொப்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. விருத்த சேதனம் எதுவுமே கிடையாது. எதிராக அவனுக்கு அடையாளம்னா அவன் வாழ்க்கை, அவன் வாழ்கிற குணங்கள், அவன் பேச்சு, அவன் நடக்கை. கிறிஸ்தவனை இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சிலுவை போட்டால் கிறிஸ்தவன், சிலுவை போட்டால் நம்பர் 1 கிரிமினல். ஏன்னா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. வெளிப்புறமான அடையாளம் நமக்கு கிடையாது, வாழ்க்கை தான் அடையாளம். நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் பேசுகிற பேச்சு, நான் பார்க்குற பார்வை, நான் நடக்கிற நடக்கை, என்னுடைய குணங்கள், நற்குணங்கள். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, கிறிஸ்தவன்னா அவனுக்கு நற்குணங்கள் அவசியம். எல்லா கிரிமினல் ஐடியா வச்சுக்க நான் கிறிஸ்தவன், ஏன்னா நீ நரகம் தான் போவேன். யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். ஸோ நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தெரியணும்? கிறிஸ்தவ அம்சங்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி என்ன கொடுக்குது? எனக்கு உறுதியை கொடுக்கிறது. ஐ எம் கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன் எப்படி நான் உறுதியாக நம்புகிறேன்? ஆண்டு சொன்னாரா கழுத்தில் சிலுவை மாட்டிக்கோ. நிறைய பேர் அதை பண்ணுகிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை பார்த்தாலே. கேட்டால் இது போட்டாக்கா கிறிஸ்டின்னு தெரியுன்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கழுத்தில் சிலுவை மாட்டிக்கிறவங்க கிறிஸ்தவன் இல்லைங்க. கையில் பைபிள் வச்சு இருக்கிறவங்க கிறிஸ்தவம் கிடையாது. நாத்திகமான ஆலயத்துக்கு போயிட்டால் கிறிஸ்தவம் கிடையாது. வெள்ளை போட்டால் கிறிஸ்தவம் கிடையாது. சில பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் நான் தவிர்த்துட்டா கிறிஸ்தவன். நீ பாருங்கள், இதெல்லாம் கிடையாதுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் வாழ்க்கையில் காண்பியுங்கள், குணங்களில் காண்பியுங்கள், கேரக்டரில் காண்பியுங்கள். கிறிஸ்தவன் என்பவன் எதில் காமிக்கிறான்னா கற்பு, கிறிஸ்தவ கற்பு. கற்புள்ள கன்னிகையாக உங்களை கிறிஸ்து என்கிற ஒரே மணவாளனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு பவுல் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. நான் என் கிறிஸ்தவ கற்பு அவசியம். ஐ மீன் கிறிஸ்தவ நற்குணங்கள் அவசியம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நமக்குள்ள ஏசப்பாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பண்புகள் வெளிப்படாவிட்டால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நோய் கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்பிரிச்சுவலி டேமேஜ்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எங்கேயோ என்ன ஆகிட்டேன். சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனியே கொடுக்காது, இலையெல்லாம் உதிரும், அதனுடைய தன்மை மாறிடும். ஏன்னா உள்ள நோய் இருக்குது. அதை சரி பண்ணணும். சரி பண்ணால் அது நல்லா செழிப்போம், அது தன்னுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிடும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. அதனால் சில கெட்ட குணங்கள் இருக்கிறவங்கள நம்ம கண்டம் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவங்களில் சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ஒன்றும் ஆண்டோடைய பிள்ளை இல்லை, பேய் அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக டிசீஸ் இருக்குது. சரீரத்தில் எப்படி நோய் இருக்கோ அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நோய் இருக்குது. அந்த நோயை தீர்க்கிறதுக்கு அவங்க ஜெபம் பண்ணணும். ஒரு நோய் வந்துட்டால் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே இந்த நோய் போயிடணும், ஆண்டவரே ஐயோ என்னை குணமாக்கன்ற. அது மாதிரி ஸ்பிரிச்சுவலாக என்னெல்லாம் குறைபாடு இருக்குது உனக்கு, நீ ஆண்டருக்குள்ளே எப்படி இருக்கிற, நீ உண்மையாக இருக்கிறியா, சாட்சியாக என்ன பாவம் இருக்குது, எல்லாம் அறிக்கையிடு. அதனால தான் பைபிள் சொல்லுது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கிறிஸ்தவ நற்பண்புகள், கிறிஸ்தவ நற்குணங்கள் எனக்குள்ளே காணப்படணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இதுதான் கனிகள். இந்த நற்குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நல்ல பண்புகள், நல்ல தாழ்மை. ஏசப்பா பாருங்கள், அவர் தான் மாதிரி நமக்கு. எவ்வளோ தாழ்மை அவருக்குள்ளே இருந்த கேரக்டர் உலகத்தில் யாருக்குள்ளே இல்லை. இயேசுவின் நிலைக்கு நான் மாறணும். ஆனால் அது உடனே நடக்காது, படிப்படியாக தான் நடக்கும். டெய்லி எவ்ரிடே ஒவ்வொரு காலையிலும் நான் என்னை சுத்திகரித்து கொள்ளணும், நான் பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போது கிறிஸ்தவ பண்புகள் எப்படி அது வரும்னா தானாக வந்துடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்ல குணங்கள் தானாக வந்துடும், நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன். சில பேர் இன்னும் ஆழமாக சொல்லுவாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நல்லது தானாக வந்துடும். வராது. அதுக்கு தான் தினந்தோறும் ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வது, ஜெபிப்பது. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், பலப்படுத்தும். பாடுறோம், பலனடைய நிரப்பிடுமேன்னு. என்ன பலன் அது? என்ன பலத்துக்காக ஆவியானவர் இறங்கி வராரு? உத்தமமாய் வாழ்வதற்கான பலன். அதுக்கு தான் ஆவியானவர் கொடுக்கிறது தான் இந்த கனிகள், ஆவியின் கனி. அதுக்கு பேரே ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் ஏன் அதுக்கு ஆவியின் கனிகள்? அது ஆவியானவர் மட்டும்தான் உனக்குள்ளே கொண்டு வர முடியும்.
இது தானாக வராது. நிறைய பேர் தானாக சாந்தமாக இருப்பாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவியாக இருப்பாங்க, அது வேற. ஆனால் ஆவியானவர் உள்ளே உருவாக்கணும். அதுக்கு பேர் தான் இது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட், த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இது ஆவியானவருடைய கனிகள். இதுக்கு தான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது. அப்பா கூட நீங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்களோ அவ்வளவோ நீங்கள் மாறுவீங்க. ஒரு இரும்பு துண்டை காந்தகத்தோடு வச்சுட்டிங்கன்னா 3 நாள் கழிச்சு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காந்தக பவர் இருக்கும், இழுக்கும் தன்மை வந்துடும். அது நம்ம ஊரில் அழகாக சொல்லியிருக்காங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். நீ ஏசப்பாவோட க்ளோஸாக இருந்தால் தான் அந்த மனம் வீசும், இல்லைன்னா உன் மேலே ஒரே துர்நாற்றம் தான் வீசும். பேர் மட்டும் என்னது கிறிஸ்தவன், ஆனால் வாசனை கிறிஸ்துவின் வாசனை அல்ல. நாம் பைபிள் சொல்லுது நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். எங்கே போனாலும் நம்மளை பார்த்துட்டு இந்த சென்ட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும். இவ்வளோ வாசனையாக இருக்குது, இப்படி இருக்குதுன்னு ஆச்சரியப்படணும். அப்போது நம்ம வெளிப்புறமான வாசனையை காட்டுறவங்க இல்லை. இந்த நான் கூட பர்ஃப்யூம் போடுறேன், நீங்களும் போடுறீங்க, நிறைய பேர் போடுறாங்க, அது இல்லை மெயின். என்னுடைய குணங்கள், என்னுடைய நற்பண்புகள், என்னுடைய நல்ல காரியங்கள், இதை பார்த்துட்டு இந்த சென்ட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கணும். நீங்கள் ஏசப்பாவுடைய சென்ட்டு போடணும். உங்கள் வாழ்க்கை இயேசுவினுடைய மனம் வீசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வர்ச்சஸ், த கிறிஸ்டியன் வர்ச்சஸ், கிறிஸ்தவ பண்புகள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இது யார் எப்படி கொண்டு வர முடியும்? ஆவியானவர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இது எனக்குள்ள தானாக வந்துடாது. அதுக்கு தான் அவரோடு நல்ல என்னில் நிலைத்திருங்கள் இயேசு ஏன் சொல்கிறார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். அப்போ ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த பலனை கொடுப்பார். ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். எப்படின்னு சொன்னால் ஆவியானவர் எப்படின்னா நம்மளை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் டெய்லி. ஆவியானவர் அதை வளர்ப்பார் நமக்குள்ளே. எடுத்த உடனே இன்றைக்கி கேட்ட நாளைக்கே உங்களுக்குள்ளே இருக்க குணங்கள்லாம் மாறிடும், அப்படி கிடையாது. டெய்லி ப்ராசஸ் இது. டெய்லி தேவ சமூகத்துக்கு போய் நீங்கள் ஜெபிக்க 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 கத்தரை தேட தேட அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படி எப்படி தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். டக்குன்னு மாறிட மாட்டீங்க. அப்படியே அந்த வளர்ச்சி, ஒரு செடி எப்படி வளருது, ஒரு கனி எப்படி உருவாகுது, அதை கண் நோக்கி பாருங்கள். இப்போ வாசிங்க யோவான் 15:4-5. யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. செடியை கண்ணுக்கு முன்னாடி திராட்சை பழ செடியை கண்ணில் வச்சுங்க. அந்த செடி எப்படின்னா வளருவதே தெரியாது, ஆனால் ஜாக்கிரதையாக அதை பராமரிக்கணும். பராமரித்தாக்கா வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அதில் பூ விடும். பூ வந்துருச்சு. பூ வந்தோன்னு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அப்படியே அந்த பூ உதிர்ந்து காய் அந்த மொட்டு உண்டாகும், அப்புறம் அது வளரும், அப்புறம் கனி. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாக்குள்ளே நீங்கள் ரொம்ப அதிகமாக போக 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 டக்குன்னு மாற்றம் வந்துடாதுங்க. டக்குன்னு யாருக்குன்னா மாற்றம் வந்ததுன்னா அது வியக்கத்தக்க ஒன்று. அது டக்குன்னு போயிடும் கூட சில நேரத்தில். ஆனால் ஸ்லோ பை ஸ்டடி. அதனால தான் தினந்தோறும் கர்த்தரை தேடுவது. ஸ்லோ பை ஸ்லோ, டெய்லி ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பது. டெய்லி எப்படி சொல்கிறாரு பாருங்க. இது இன்னும் டீப்பாக சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. முதல் சங்கீதத்தில் இது வச்சுட்டாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன பண்ணாத, நடக்காத. பாவிகளுடைய வழியில் நிற்காத. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில்
தன் கனியை தந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கனி தருகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இலை உதிராது இருக்கிற கொடியை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவியானவர் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். டிவி பார்க்கறதுனால இது உருவாகாது. பல ஆலோசனைகள், மனித ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் அது உங்களுக்குள்ளே இதை உருவாக்காது. எவ்வளோ பேர் தெரியுங்களா அறிவுரை சொல்கிறாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க. எவ்வளோ நல்ல கருத்துக்கள்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் செல்ஃபோனில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறீங்க. அவங்கவுங்க சொல்லும் கேட்க நல்லதாக இருக்குது, ஆனால் உருவாகாது. நல்ல குணங்களை, நல்ல நற்பண்புகளை, நல்ல சுபாவத்தை நமக்குள் உருவாக்குகின்றவர் ஆவியானவர். அதுக்கு தான் இதுக்கு பேர் என்ன சொல்லிட்டாரு பவுல் சொல்கிறாரு? ஆவியின் கனிகள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணங்கள். நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. யார் உருவாக்க முடியும் உங்களுக்குள்ள? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அவர் கூட இருந்தீங்கன்னா இந்த கனி ஒவ்வொரு நாளும் உங்களை உணர்த்துவார், ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்துவார், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போதிப்பார், உங்களை அழகாக கொண்டு வருவார், அற்புதமாய் கொண்டு வருவார். பிராமின் சொல்லுவோமா? வளர்ச்சி எப்படி நடக்கும்? படிப்படியாய் வளருவீர்கள். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆண்டவர் வளர்த்து கொண்டிருப்பார். உங்களுக்கே தெரியாது, வார்த்தையை கேட்குறீங்க, வில் க்ரோ ஸ்பிரிச்சுவலி. உங்களுக்குள்ள ஒரு உறுதியான தீர்மானம் எடுப்பீங்க, இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, ஆவியானவரை நம்ம சார்ந்து கொள்ளணும். இந்த உலகம் என்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு என்னுடைய வாசனை வீசணும். யாக்கோப்பு சொல்லுவார், நீங்கள்லாம் என் வாசனையை கெடுத்துட்டீங்கன்னுவார், என் பேரை கெடுத்துட்டீங்கன்னுவார். அது மாதிரி தேவ பிள்ளைகளை நீங்கள் ஏசப்பாவுடைய வாசனையை கெடுத்துடாதீங்க, அவர் பேரை கெடுத்துடாதீங்க. இங்கே இருக்கிறவங்க குறைவானவர்களாக இருந்தாலும் அவருடைய பேரை கனப்படுத்துகிற மாதிரி வாழ்வோம், உறுதியான தீர்மானம் எடுப்போம், அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆவியின் பலத்தை கொண்டு நாம் வாழ்வோம். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். அன்பு சகோதரி, நம்ம சகோதரி அவங்க வந்து ஒரு சாட்சி சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க போகிறேன். வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. காஞ்சனா சகோதரி அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தேதி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஏசப்பா தான் எனக்கு கிருபையாக இந்த இடத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஏசப்பா இன்னும் எனக்கு புது கிருபையை கொடுத்துருக்கிறாரு. ஏசப்பா சொன்ன வார்த்தை, பெட்டில் படுக்கும்போது ஏசப்பா சொன்னார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ தான் எனக்கு ரொம்ப புது நினைவாக வந்த புது உறவு மாதிரி இருக்கு எனக்கு. கர்த்தர் எனக்கு செய்த நன்றியை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏசப்பாவுக்கு நன்றி. ஆமென். சகோதரிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைக்கு போனாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள கைவிடலை. அவங்க மேலே அன்பு கூர்ந்து அவங்களை சுகமாக்கி இன்றைக்கி சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அவங்க நம்ம மத்தியில் சாட்சி சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம வந்து ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்ட வார்த்தைகளை விட்டு விலகாமல் அவைகள் நிலைத்திருப்போமானால் கண்டிப்பாக நாம் வீணர்களும் கனியற்றவர்களுமாக மாற மாட்டோம். நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலம் நமக்கு சொன்ன வார்த்தைக்கு இணங்க இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய அழைப்பையும் எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி, ஆமாண்டவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்துவின் நற்பண்புகளை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பாத்திரங்களாய் எங்களை மாற்றுங்க. கிறிஸ்துவின் வாசனையை வீசுகின்றவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் குணங்கள்
ஆண்டவரே, எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் சபைக்குள்ளே நீங்கள் கிரிகை நடப்பீங்க, பலப்படுத்துங்க. உமக்காய் வாழ, உம்முடைய நாமத்தை மயப்படுத்த, உண்மை நாங்கள் உயர்த்தருளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் உண்மையில் நிலைத்திருந்து கனி கொடுக்குள்ளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் சோமனுமா நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்றைக்கி நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஆகையால் நீங்கள் உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இவைகளை செய்தால் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே உங்களை வீணர்களும் கனியற்றவளுமாக்க ஒட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு வீணாய் போகாதபடி, நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் வாழ்வு கனியற்றதாய் போகாதபடி ஆண்டவரே, கனி நிறைந்தவர்களை வாழும்படி இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் கிரிகை நடப்பீங்க. ஒவ்வொருக்குள்ளும் மாற்றங்கள் வரட்டும். ஒவ்வொருவரையும் மறுரூபமாக்குவீராக ஆண்டவரே. அடியனை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும், எங்களை சுத்திகரிப்பீராகப்பா. சபையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.